வெல்கம் டு சக்ஸஸ் மேக்ஸ் எம்எஸ்பி. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாமெண்ட்ரியில் தியரம்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். பிபிடி தேல்ஸ் தியரம் இல்லை பேசிக் ப்ரொபோஷனல் தியரம் சொல்லுவாங்க. இப்போ இதுலேருந்து எப்படி சம்ஸ் போடலாம் அப்படின்னாக்கா, எப்பயுமே உங்களுக்கு சம்ஸ் கொடுக்குறப்போ ஒரு சைடுக்கு பேரலல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம்? ஏடி, அதாவது ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்களே, அப்படின்னா ஏடி பை டிபி ஏஇ பை இசி இது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத கான்செப்டை வச்சுக்கிட்டு நம்ம போடணும். இதில் ஒரு சில வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் கொடுத்து, அதாவது இதில் 4 வேல்யூஸ் தேவைப்படுது இல்லையா, அந்த 4 வேல்யூஸில் ஏதாவது ஒரு வேல்யூஸ் மட்டும் கொடுக்காம உங்களை அதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சேம் அதே மாதிரி கான்செப்டில் தான் இந்த சம் நீங்கள் போடணும். எப்பயுமே இந்த பைசெக்ட், அதாவது இது 2 லைன் பேரலல், அதாவது டிஇயும் பிசியும் பேரலல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் வரணும். அதாவது பேசிக் ப்ரொபோஷனல் தியரம் தான் யூஸ் பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு சம் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும் படம். இப்படி கொடுத்துட்டு இதில் ஏதாவது இந்த பாதியாக பைசெக்டார்னால என்ன அர்த்தம்? பாதியாக பிரிக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே ஏ, இங்கே பி, சி, இதில் டி, அதாவது ஆங்கிள் பைசெக்டார், அதாவது ஏவை தான் பைசெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த கான்செப்ட் போடணும். ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி இல்லைனா சிடி, எப்படி வேணாலும் போடுவாங்க. இப்போ இந்த 4 ஆன்சர்ஸில், அதாவது இந்த 4 ஆன்சர்ஸில் ஏதாவது ஒன்று மட்டும் கொடுக்காம விட்டு அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி கண்டுபிடிக்க சொன்னாங்களா நீங்கள் எதை யூஸ் பண்ணணும்? ஆங்கிள் பைசெக்டார் தியரம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பித்தாகரஸ் தியரம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நிறைய பேர் பண்ணுற குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இது இந்த படத்துக்கான ஈக்குவேஷன் இப்படி இருக்கும். அதுவே உங்களுக்கு நார்மலாக இப்போ உங்களுக்கு ஒரு படம் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இல்லை ஏ பி சி இப்படி படம் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன வரும்? ஏபி ஸ்கொயர், அதாவது இந்த 90 டிகிரி, இது ஹைப்போட்டனேஸ் தான் உங்களுக்கு தனியாக எப்பயுமே வரும். ஸோ இதுக்கு இந்த ஃபார்முலா செட் ஆகும். அதுவே இப்படி மாற்றி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னா, இந்த படம் இப்படி இருக்குனாக்கா, இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சி இப்படி இருக்குன்னாக்கா இந்த ஹைப்போட்டனேஸ் தான் தனியாக வரும். மீதி இருக்க 2 சைடும் ஒரு பக்கம் வரும். இங்கே ஏபி ஸ்கொயர், இந்த 2 சைடு, இந்த 2 சைடு ப்ளஸ் இங்கே பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஹைப்போட்டனேஸ் தான் எப்பயுமே தனியாக வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது படம் உங்களுக்கு மாற்றி, நீங்கள் படத்தை இப்படி மாற்றி கொடுக்குறாங்கன்னும் போது நீங்கள் எந்த ஃபார்மேட்டே ஞாபகம் வச்சுருக்கக்கூடாது. படத்தில் எதை மென்ஷன் பண்ணுறாங்களோ அந்த ஹைப்போட்டனேஸ் தான் உங்களுக்கு எப்படி வரும்? தனியாக வரும். அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே நீங்கள் ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் டேஞ்சண்ட்டை பற்றி வரைஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ அதே மாதிரி கான்செப்ட்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சர்க்கிளில் ஏபின்றது ஒரு டேஞ்சண்ட் லைன் அப்படிங்கும்போது, இந்த பிக்யூஎஸ் இந்த ட்ரையாங்கிள் இந்த டேஞ்சண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுற இந்த ஆங்கிளும் இந்த எஸ் ஆங்கிளும் சேமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ஆஃப் சர்க்கிள் போர்ஷன்ஸில் இங்கே வரையக்கூடிய இந்த ஆங்கிள், அதாவது ஒரு குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த ஆங்கிளும் இந்த ட்ரையாங்கிளுக்காக போட்டோம் இல்லைங்களா, அந்த கியூபிஏ இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும் அப்படின்றதான் அந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். நெக்ஸ்ட்டு சேவாஸ் தியரம் பார்த்தீங்கன்னாக்கா, இது வித்தவுட் ப்ரூஃபில் கொடுத்துருக்காங்க. இது 2 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் எனி பாயிண்ட்ஸ், அதாவது இந்த பிசியோட ஏதாவது ஒரு பாயிண்ட்டு, அதே மாதிரி ஏசியில் ஏதாவது ஒரு பாயிண்ட், இதெல்லாம் இது வரையக்கூடிய அந்த லைன்ஸ் ஒரே பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா இதோடைய ரெசிப்ரோக்கல், அதாவது பிடி பை டிசி, சிஇ பை இஏ, ஏஎஃப் பை எஃப்பி, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்களா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. இதில் ஏதாவது மொத்தம் உனக்கு 6 வேல்யூஸ் தேவை. இது 6 வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 வரணும் அப்படின்னு அர்த்தம். மெனிலாஸ் தியரம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி ஏபிசி, இதில் பிசியில் ஒரு பாயிண்ட்டு, ஏசியில் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் மாதிரி இங்கே வெளியில் கொடுத்துருக்காங்க Q, அடுத்தது ஏபியில் ஆர் அப்படின்ற பாயிண்ட். இப்போ இது எல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் வந்துச்சுனாக்கா, இந்த பிக்யூ லைன்ஸ் 90 டிகிரி, இந்த பி ஆங்கிள் 90 டிகிரியை மென்ஷன் பண்ணோம். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாக்கா சேம் அதே கான்செப்ட் மாதிரி எழுதுகிறோம். இங்கே பிபி பை பிசி, இதில் உள்ள ஒரு பாயிண்ட் கியூ இல்லையா, அப்படின்னா அது சிக்யூ பை ஏக்யூ. நெக்ஸ்ட்டு ஏஆர் பை ஆர்பி ஈக்குவல் டு என்ன கிடைக்கணும்? -1 கிடைக்கணும். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் சம்ஸ் அதிகமாக கேட்பாங்க. அதிலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 டேஞ்சண்ட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி வரைஞ்சிருப்பீங்கல்ல, அந்த 2 டேஞ்சண்ட் லைன் எப்படி வரும்? உங்களுக்கு 2 டேஞ்சண்ட் லைன் அந்த படத்தை வரைஞ்சிங்கன்னா இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கும்.
டூ டேஞ்சன்ட் லைனில் இப்போ இது இப்படி வரைகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ இதிலேருந்து இந்த சென்டர் ஆங்கிள் இப்படி மென்ஷன் பண்ணும்பொழுது இது வந்து உங்களுக்கு 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த டேஞ்சன்ட் லைன் கொடுத்துருவாங்க, இந்த ரேடியஸ் கொடுத்துருவாங்க. அப்படின்னா இந்த வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில டைம் கொஷின்ஸில் கேட்பாங்க. அதை கரெக்டாக பித்தாகரஸ் தியரம் கான்செப்டை வச்சு யூஸ் பண்ணி போடுங்க. இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு சம்ஸ் எல்லாம் நாங்கள் போடுறதுக்கு நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இதை எப்படி நான் இப்போ சொன்னேன் அதே மாதிரி எப்படி சம்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்மளுடைய சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ. நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.